ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் காஷ்மீரி டமாட்டர் சட்னி. இது எப்படி செய்யணும்னா, பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பூண்டை இடிச்சு கூட சேர்ப்பாங்க. அப்படியும் சேர்க்குறதுனா சேர்க்கலாங்க. இது நம்ம இஷ்டம் தான். அப்புறம் புதுசாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணி இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே தண்ணி விடும் தான், அதாவது டொமேட்டோவில். பட் வேணுங்கிறவங்க தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்புத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம், இது 3 தூளை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கெட்டி பதத்துக்கு இருக்கும். வேணுங்கிறவங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியுமே இப்படி நல்லா கொதிச்சுட்ருக்கும் கைஸ். இப்போ என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதி விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் வந்து விதை நீக்கிட்டு ஆட் பண்ணுறேன். இது கூட கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் தான், அது இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஸோ நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கெட்டி பதத்துக்கு நம்மளோட காஷ்மீரி டமாட்டர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதான் கைஸ் செஞ்சுருந்தேன். காஷ்மீர் சைடில் செய்கிற தக்காளி சட்னி. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுடு சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் இது.